नंदन व्रज जन रंजन यमुन तीरा वनचारी यमुन तीरा वनचारी जयो राधा माधव कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा शील प्रभुपादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து பகவானுடைய ரூபம் அதை பற்றிய வர்ணனைகளை பார்க்க போறோம். இப்பயே உங்களுக்கு எந்த சாப்டர்னு சொல்றேன், நீங்க எடுத்து வைங்க, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மூணாவது கேண்டோ மூணாவது ஸ்கந்தம் தேர்ட் கேண்டோ 28வது சாப்டர் 28வது சாப்டர் ஸ்லோகம் வந்து 11 அதுல இருந்து ஆரம்பிச்சிருப்போம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தில ஸ்ரீமத மகாவிஷ்ணு கோஸ்வாமி நாமனே முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ततो जायमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भावति सेवया भगवतिरुत्तम श्लोके भक्तिर्भवति निष्ठिकी. மூணாவது கேண்டோ 28வது சாப்டர் 11வது ஸ்லோகம். ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். हरे कृष्ण प्रभु. प्लीज प्रभु. प्राणायामैर्दहेत् दोषान् धारणाभिश्च गिल्बिषान् प्रत्याहारेण संसर्गान् ஞானேன நீஸ்வரான் குணான். மொழிபெயர்ப்பு: பிராணாயாம முறையை பயிற்சி செய்வதால் ஒருவர் தன் உடல்நிலையில் உள்ள மாசை வேருடன் அழிக்க முடியும். மனத்தை ஒருமுகப்படுத்துவதால் ஒருவர் எல்லா பாவச் செயல்களிலிருந்தும் விடுபட முடியும். புலன்களை அடக்குவதால் ஒருவர் உலகியல் தொடர்பிலிருந்து தன்னை விடுவிக்க முடியும். பரமபுருஷ பகவானை தியானிப்பதால் ஒருவர் உலகப்பற்றின் 3 குணங்களிலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இது கபிலதேவர் வந்து 3வது அத்தியாயத்து 3வது கேண்டோல வந்து தேவகூதி அவங்க அம்மா தேவகூதிக்கு பலவித உபதேசங்கள் பண்றாரு. பக்தி யோகத்தை பத்தி சொல்றாரு, யோக மார்க்கத்தை பத்தி சொல்றாரு, இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி, இந்த இயற்கை எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப டீட்டெயில்டா சாங்கிய பிலாசபின்னு பேர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பகவான் வந்து எப்படி தியானம் பண்றது
அப்படின்னு யோக மார்க்கத்துக்கு உள்ள விஷயத்த சொல்றாரு. அதுக்காக பகவானை டிஸ்கிரைப் பண்றாரு, வர்ணனை சொல்றாரு. இது யோக மார்க்கத்துக்குன்னு சொன்னதுனால நமக்கு இது பொருந்தாதுன்னு நம்ம விட்டுற வேண்டாம். இப்ப ஏன்னா நம்ம வந்து யோகிகள் மாதிரி உட்காந்து காட்டுல தவம் பண்றதோ இல்ல மலையில உட்காந்து நம்ம தவம் பண்றதோ இப்ப இந்த காலத்துல சாத்தியமும் இல்லை, நமக்கு அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில இருந்து யோகா பயிற்சி பண்றதெல்லாம் கஷ்டம். இப்ப யோகா கிளாஸ் பண்றாங்களே அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹெல்த் நல்லா இருக்கும். அது வந்து அந்த யோகாவுக்கு உடற்பயிற்சி, மனக்கட்டுப்பாடு, பரமாத்மா தரிசனம் 3 விஷயங்கள் இருக்கு. அதுல இப்ப கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தும். இப்போ உள்ள யோகாலாம் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு இந்த பிராணாயாமம் அந்த பிரீத்திங்லாம் நிஜமாவே நல்லது. ஆனா பரமாத்மா தரிசனம் இதை வச்சு கிடைக்காது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 3 விஷயங்கள் சொல்றாரு. பிராணாயாமர் தகை தோஷான். பிராணாயாமம் பண்றது மூலமா ஒருத்தர் வந்து உடம்புல உள்ள பல விஷயங்களை வந்து சரிப்படுத்தலாம். இங்க கமெண்ட்ரியில வந்து பிரபுபாத் சொல்றாரு. சங்கர் பிரபு, நீங்க கமெண்ட்ரியில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் படிக்கிறீங்களா? ஷுவர் பிரபு. ஆயுர்வேத மருத்துவ அறிவியலின்படி கபம், பித்தம் மற்றும் வாயு, சளி, பித்த நீர், காற்று ஆகிய 3ம் உடலின் நிலையை பாதுகாக்கின்றன. தற்கால மருத்துவ அறிவியல் இந்த உடல் பற்றிய ஆராய்ச்சியை ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் பழமையான ஆயுர்வேத முறை சிகிச்சை இந்த பொருட்களை அடிப்படையாக கொண்டது. உடலின் அடிப்படை நிலைகளாக பாகவதத்தின் பல இடங்களில் குறிப்பிடப்படும் இந்த 3 மூலப்பொருட்களின் காரணத்துடன் ஆயுர்வேத சிகிச்சை தொடர்புடையது. பிராணாயாமத்தின் மூச்சு விடும் முறையை பயிற்சி செய்வதால் ஒருவர் அடிப்படையான உடற்பொருட்களால் படைக்கப்பட்ட மாசிலிருந்து விடுபட முடியும். மனத்தை ஒருமுகப்படுத்துவதால் ஒருவர் பாவச் செயல்களிலிருந்து விடுபட முடியும். புலநடக்கத்தால் ஒருவர் மண்ணுலகம் தொடர்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. வெரி நைஸ், வெரி நைஸ் ப்ரோ. இப்ப பிராணாயாமத்தினால வந்து இந்த உடம்புல பஞ்ச பிராணன்கள் பலவித ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது. அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பிராணன்களை முறைப்படுத்துறது மூலமா அதெல்லாம் சரியாகும், உடம்பு நல்லா இருக்கும். இப்போ வந்து என்னோட ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிருக்காங்க கேரளாவுக்கு. நானும் கூட போயிருந்தோம், 4-5 நாள் தங்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கும் சில வியாதிகள் இருந்துச்சுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த டாக்டர்கிட்ட. எனக்கு அப்புறம் மாத்திரையெல்லாம் கொடுத்தாரு அவரு. கொடுத்துட்டு அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பித்தம் ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு, அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது. பித்த உடம்பு பை நேச்சரே ஒரு சில பேருக்கு கபம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு பித்தம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேர் வாதம் கேஸ் ட்ரபிள் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த பித்தம் உங்களுக்கு அதிகம் உடம்புல, அந்த நேச்சரே அந்த ஆங்கிலத்துல சொன்னா அது அசிடிக் பாடின்னு நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ல அப்படின்னாரு. அப்புறம் என்னோட ஒய்ஃபுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சார் நான் நிறைய இங்கிலீஷ் டாக்டரை பார்த்தேன், ஒத்துணும் சரியா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், என்ன பிரச்சனைன்னு. அவர் சொன்னாரு, இங்க பாருங்க, அவங்க உடம்ப பாக்குற முறை வேற, ஆயுர்வேதத்துல நாங்க மனுஷ உடம்ப பாக்குற முறை வேற. அதனால அவங்களுடைய சயின்ஸ்லயே இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு விளக்கம் கிடையாது. அவர் அழகா சொன்னார், ஆயுர்வேதத்திலேயும் சில கேள்விகளுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஆயுர்வேதத்துல இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்க தெரியலன்னு உண்மையை ஒத்துக்குவோம். இங்கிலீஷ் மெடிசன்ல என்ன பிரச்சனைனா, அவனுக்கு தெரியலன்னா அவன் தெரியலன்னு சொல்ல மாட்டான். நீ போய் சொல்ற, உன் உடம்ப பத்தி உனக்கு வந்து தேவையில்லாம வலிக்குதுன்றான். நாங்க அப்படிலாம் பேஷண்ட்டை குறை சொல்ல மாட்டோம், எங்க சயின்ஸ்ல குறை இருக்குன்னு நாங்க ஒத்துக்குவோம். ஸோ அதுதான் இங்க பிரபுபாத் சொல்றாரு, இந்த கபம், பித்தம், வாயு இதெல்லாம் ரெகுலேட் பண்றது மூலமா, அது பிராணாயாமத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து புலநடக்கத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக அவங்க அந்த மெட்டீரியல் அசோசியேஷன் அதுலேருந்து வெளியில வரலாம். மெயினா வந்து தியானத்தினால் 3 குணங்கள்லேருந்து வெளியில வரலாம். அதாவது தியானம், பகவான் ரூபத்தை தியானம் பண்றதுனால சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற 3 குணத்துல ரஜஸ் தமசை விட்டு சத்துவகுணத்துக்கு வரலாம். சத்துவகுணத்திலே இருந்து பகவானை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சுத்த சத்துவம் அப்படிங்கிற ஆன்மீக நிலைமைக்கு ஒருத்தன் உயர முடியும். அதுக்குதான் இந்த தியானம். இப்போ அந்த யோகிகள் பகவான் ரூபத்தை எப்படி தியானம் பண்றாங்களோ அதே எஃபெக்டை நம்ம பாகவத்துல உள்ள ஸ்லோகங்கள்லையும் சங்க இலக்கியங்கள் உள்ள பாடல்களையும் படிச்சு அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். படிச்சு அதோட நிறுத்திடக்கூடாது, அது தியரி. பிராக்டிஸுக்கு பகவானை போய் கோயில்ல அர்ச்சாமூர்த்தியை தரிசனம் பண்ணும், அதையும் பிரபுபாத் சொல்ல போறாரு இப்போ. அதனால ரொம்ப அழகா பிரபுபாத் சொல்லிக்கிட்டே வருவாரு, இது யோகம்னு நீங்க பயப்படாதீங்க, நம்ம பக்தர்களுக்கும் அதே ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பர்பட்ல சொல்லிட்டு வருவாரு. அப்போ பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு? இப்போ உட்காந்து கேட்குறோம், மனசுல வாங்கிக்கிறோம், கோயில்ல போய் அவரை தரிசனம் பண்றவங்க போது, கோயில்ல தரிசனம் பண்ணும்போது கூட்டம் இல்லைன்னா சொல்றேன், கூட்டத்துல பிடிச்சி தள்ளலாம் ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டம் இல்லைன்னா டைம், உங்களுக்கும் டைம் இருந்து அந்த சன்னதியில நீங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா
இந்த வர்ணனைகள்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க பகவானை பொறுமையா தரிசனம் பண்ணலாம். உங்க வீட்டுக்கிட்டே ஏதோ பெருமாள் கோயில் இருக்கு, நம்ம ஹரே கிருஷ்ணா கோயிலே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா அப்படியே பகவானுடைய பாதத்தை பார்த்து, ஓகே பாதம் இவ்வளவு பெருமைகள்லாம் இருக்கு, அதுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கணும். அவரோட கையை பார்த்து கைகளுக்கு இவ்வளவு பெருமைகள், அவருடைய கண்களுக்கு இவ்வளவு பெருமைகள்னு ஒவ்வொரு அவயமா நம்ம ஒவ்வொரு நாள் எடுத்து தரிசனம் பண்ணலாம். ஸோ நமக்கு மனசு ஒருநிலைப்படும், சுத்தப்படும். அதான் சொல்றாங்க இங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம், ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளஸ் எஸ். யதா மனஸ்வம் விரஜம் யோகேன கசமாஹிதம் காஷ்டாம் பகவதோ தியாயேத் ஸ்வனாசாக்ரவலோகனஹ. இந்த யோக பயிற்சியால் மனம் முழுமையாக தூய்மை அடையும் பொழுது ஒருவர் பாதி மூடிய விழிகளுடன் மூக்கின் நுனியில் ஒருமுகப்படுத்தி பரமபுருஷ பகவானின் வடிவத்தை பார்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்ப கபிலதேவர் சொல்றாரு, இப்படி நீங்க தியானத்தினால் மனசை பிராணாயாமம் பண்ணி தியானம் பண்ணி ஓரளவுக்கு மனசை சுத்தப்படுத்தின பிறகு எதா மனஹஸ்வம் விரஜம் வீரஜம் கொஞ்சம் பியூரிஃபை ஆன பிறகு யோகேன சுசமாஹிதம் நல்ல மனசை ஒருமுகப்படுத்தின பிறகு அதை யார் மேல செலுத்தணும்னா பகவான் மேல செலுத்தணும் அப்படிங்கிறது யோகிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். நமக்கு எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பகவான் மேல மனசை செலுத்தினா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் கண்ட்ரோல் ஆயிடும். இப்போ அதுதான் இப்ப கலியுகத்துல நம்ம யோக மார்க்கம் பயிற்சி பண்றதா இருந்தா இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனசை கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் தான் தியானம் பண்ணணுங்கிறாரு கபிலதேவர். கலியுகத்துல மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே நமக்கு தெரியல. என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கே பகவான் மேல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் கண்ட்ரோல் ஆகும். ஆனா கபிலதேவர் சொல்றாரு அது நடக்காது யோகா பயிற்சியில. ஃபர்ஸ்ட் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கப்புறம் பகவான் மேல தியானம் வருங்கிறார். நம்ம சொல்றோம் முடியலையேங்க, எங்களுக்கு தியானத்துக்கே பகவானை பார்த்தாதான் முடியும், இல்லைன்னா தியானம் வரமாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ இது பழைய காமெடி இல்லை. இப்போ ஒரு காமெடி ஒண்ணு தெரியும். மூட்டை பூச்சியை எப்படி கொல்வது அப்படின்னு ஒரு மிஷினை விற்கிறார் ஒருத்தர். அந்த மிஷினை ஒருத்தன் ஆசைப்பட்டு எல்லாம் பேக் பண்ணி நீட்டா கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. உள்ள படிச்சு பார்த்தாக்க ஒரு கீழே ஒரு இது மாதிரி உலக்க மாதிரி இருக்கு, மேல ஒரு இதாக கொடுத்துருக்கானுங்க. மூட்டையை பூச்சியை பிடித்து அதில் போடவும், போட்டவுடன் இந்த கையில் இருக்கும் அந்த சின்ன குச்சியால் அதை குத்தவும், அப்படியும் அது சாகவில்லை என்றால் மாங்கென்று குத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்பாங்க. யோ இந்த மாதிரி மூட்டை முடிய பிடிச்சி போட முடியும்னா நான் அப்படியே அடிச்சு சாவடிச்சு விடுவேன் இல்லையா, இதுக்கு ஒரு மெஷினு, இது என்ன டெக்னாலஜி அது அப்படின்னு அடிக்க போவாங்க. அந்த காமெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல மைண்டை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நான் தான் பண்ணிடுவேனே, அதான் முடியலன்னு தானே நான் கஷ்டப்படுறேன். அதுக்கே பகவானோட ரூபம் வேண்டி இருக்கு. ஆனா யோக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ பிராணாயாமம் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி மனசை ஒரு இடத்துல நிலைப்படுத்தி அப்புறம் பகவானை தியானம் பண்ணணும் அப்படிங்குது. அதனாலதான் கலியுகத்துல அது கஷ்டம். ஸோ கலியுகத்துல பகவான் ரூபத்தை அர்ச்சாவதாரமா நம்ம பார்க்க போறோம். ஸோ அவர் என்ன சொல்றாரு, காஷ்டாம் பகவத்தோ தியாயேத். காஷ்டாம் அப்படின்னாக்கா பகவானுடைய ரூபம் இதயத்துல பரமாத்மாவா உட்கார்ந்துருக்காரு, அவரை தியானம் பண்ணணும். நாச அக்ர அவலோகனம். ஸ்வநாசம் நம்மளுடைய மூக்கு, அக்ரம்னா நுனி, மூக்கு நுனியை நம்ம கண்ணால பாதி கண்ணை மூடிக்கொண்டு அதை பார்க்க வேண்டும். ஏன்னா முழுக்க கண்ணை திறந்தா சுத்தி உள்ள விஷயங்களை பார்த்து மைண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும். கண்ணை மூடினா தூங்கிடுவோம். தியானம் அப்படின்னாலே தூக்கம் தான். நான் இதை நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். யோகா கிளாஸ்க்கு போனேன், நல்ல பெனிஃபிட் இருந்தது. சூரிய நமஸ்காரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கடைசியில அந்த படுத்துக்கொண்டு அந்த மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய தலையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உடம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அநேகமா நான் தூங்கிடுவேன். ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டா இருக்கும் இப்போ யோகா கிளாஸ் போகும்போது. ஸோ அதனால அந்த சிக்கல் இருக்கிறதுனால பாதி கண்களை மூடிக்கொண்டு பகவானுடைய ரூபத்தை காஷ்டம் பகவத்தோ தியாயேத் தியானம் பண்ணணும். இதே தான் கீதையிலையும் பகவத்கீதையிலும் பகவான் நமக்கு அதை விளக்கமாக சொல்கிறார். அப்படி தியானம் பண்ணக்கூடிய பகவான் ரூபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறார். 13வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். கிருஷ்ண பிரபு. பிரசன்ன பதனாம்போஜம் பத்ம கர்ப்பாரு நேஷனம் நீலோத்பல தலாயாமம் சங்கு சக்கர கதாதரம். கிருஷ்ண டிரான்ஸ்லேஷன். ஒருவர் தன் மனதே இது மொழிபெயர்ப்பு பொருளுரைய பொருள் வேண்டாம், மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண
பரமபுருஷர் பகவான் மனமகிழ்ச்சி கொண்ட தாமரை போன்ற முகமும் தாமரையின் உள்புறமும் போன்ற சிவந்த கண்களும் நீல தாமரையின் இதழ்கள் போன்ற கருமை நிறம் கொண்ட உடலும் கொண்டவர். அவர் தன் 3 கரங்களில் சங்கு சக்கரமும் கதையும் ஏந்தி உள்ளார். கிருஷ்ணன். பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்ஸ் மாதேவி. அப்ப பிரசன்ன வதனாம்போஜம், பிரசன்னம்னா ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்காரு பகவான். எப்போதுமே அந்த முகம் வந்து ஒரு நிம்மதியையும் ஒரு மகிழ்ச்சியையும் காட்டுது. மகிழ்ச்சியான முகம் அது. பிரசன்ன வதனாம்போஜம். வதனம்னா முகம், அம்போஜம், அம்புன்னா தண்ணி, ஜம்னா தண்ணியில தோன்றுவது, தண்ணீரில் தோன்றுவது தாமரை, தாமரை போன்ற முகம். அதுக்கப்புறம் பத்ம கர்ப்ப அருண இக்ஷணம், பத்ம கர்ப்பம், அதாவது அந்த தாமரையுடைய உள்ள இருக்கக்கூடிய இதழ்கள் போல தாமரை உள்ள வந்து செவந்திருக்கும். அந்த மாதிரி கண்ணு சிவப்பா இருக்கு, தாமரை போலவே மலர்ந்த அழகா இருக்குது அது. ஈக்ஷணம். நீல உட்பல தலஷியாமம், அதனுடைய பெட்டல்ஸ், தாமரையுடைய இதழ்கள் போல நீல உட்பல தலஷியாமம், அதாவது அவருடைய நிறமும் அப்படி இருக்குது. அவருடைய உடம்பு வந்து தாமரை இதழ்களை போன்றவும் நீல தாமரை போன்ற இதழ்களை போன்றவும் நீல கலர்ல இருக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் சங்க சக்கர கதாதரம், சங்கு சக்கர கதம், இது 3ஐயும் பகவான் வந்து ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய முகம் தாமரை, பகவானுடைய கண்கள் தாமரை, அவருடைய உருவம் நீல தாமரையை ஒத்திருக்கிறது இந்த வர்ணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி, பகவானுடைய முகம் தாமரை, பகவானுடைய கண்கள் தாமரை, பகவானுடைய திருவடி தாமரை அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு பிரேயர்ல ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவத்துல ரொம்ப ஃபேமஸ் இது. ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க பிரபு. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாய நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜம். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், சூப்பர் பிரபு. ஸோ எஸ், குட்டி மகாராணி சொல்லக்கூடிய பிரேயர். தேங்க்ஸ் பிரபு. ஸோ நம பங்கஜ நாபாய, அவருடைய வயிறு, அந்த வயிறு பிரதேசமானது தாமரை போன்று இருக்கிறது, ஒரு விளக்கம். இன்னொன்னு, அந்த வயிற்று நாவிலேருந்து தாமரை வருகிறது. அந்த நாவில பிரம்மா உட்காந்துருக்காரு, பிரம்மா தோன்றிருக்கிறார். ஸோ அதனால அதுக்கு பேரு பங்கஜ நாபி, பங்கஜ நாபன்னு பேரு. ஸோ அதனால அது தாமரையை போன்றிருக்கிறது. நம்ம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே, தாமரை மலர்களான மாலையை அவர் போட்டுருக்கார், மாலை அணிந்து கொண்டிருக்கார். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய, தாமரை போன்ற கண்கள் உடையவர். நமஸ்தே பங்கஜாங்கரையே, தாமரை போன்ற திருவடிகளை உடையவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளக்கம் இருக்கிறது. ஸோ அந்த இது பார்க்குறோம். அப்போ பகவானுடைய இதெல்லாம் வந்து தாமரை போன்ற இருக்கிறது அப்படின்னா 2-3 அர்த்தங்கள். ஒன்று வந்து மென்மையா இருக்குன்னு அர்த்தம். தாமரை போன்ற ரொம்ப மென்மையான ஒரு திருமேனி அவரோடது, உருவம். தாமரை அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு அர்த்தம். தாமரை வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஆன்மீகமயமான ஒரு கம்பாரிசன் கொடுக்கும் போதெல்லாம் தாமரையை தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க சென்னையில இஸ் ஹோலினஸ் பானுசுவாமி மகாராஜ், அவர் தான் இங்க சென்னை டெம்பிளுடைய லீடர் மாதிரி. மகாராஜ் ரொம்ப வருஷமா இருக்கார், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கார். சென்னையில இருந்தார். அப்புறம் நிறைய இப்பயும் சென்னை தான் அவர் பேஸு, பட் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பிரச்சாரம் செஞ்சு உலகமெங்கும் டிராவல் பண்ணுவார். ரஷ்யாவுக்கு போவார், ஆஸ்திரேலியாவுக்கு போவார். ரொம்ப ஃபேன்ஸ் அவருக்கு. நல்ல மிக சிறந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவர். பிரபுபாதருடைய சிஷ்யர் அவர். ஒரு நாளைக்கு பிரபுபாதர் இருந்த பொழுது, இப்போ பால் மகாராஜ் வந்து எல்லாம் ட்ரெயின்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஷன் வந்தோடனே பானு மகாராஜ் வந்து இறங்கி போயிட்டு தண்ணியை ஏதோ பிடிக்கிறதுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல பிடிச்சோடனே பிரபுபாத் வந்து தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து நகர்ந்து உட்கார்றாரு. மற்ற டிசைபிள்ஸ்லாம் கேட்குறாங்க, பிரபுபாத் இந்த மாதிரி ஏன் நீங்க நகர்ந்து உட்காந்துருக்கீங்க, அந்த இடம் ஃப்ரீயா இருக்கேன்னு. நான் பிரபுபாத் சொன்ன வார்த்தை, ஐ எம் லீவிங் த ஸ்பேஸ் so that the lotus like devotee Banu will come and sit here. தாமரை போன்ற அந்த டிவோட்டி வந்து இங்க உட்காரணும் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த இடத்த கொடுத்தேன் என் பக்கத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப தாமரைன்றது வந்து ஹைலி ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற அர்த்தம். பானு மகாராஜ் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர் அப்படின்னு சொல்றதுக்காக பிரபுபாத் சொன்னாராம். அப்ப
தாமரை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு தாமரை வந்து ரொம்ப மென்மையானது, தாமரை வந்து பார்க்கறதுக்கு அழகானது. அதனால அந்த ஒரு அர்த்தத்தில் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கபிலதேவர் சொல்லக்கூடிய விஷயங்களையே தான் இங்க யார் சொல்றாங்க, குந்தி மகாராணி சொல்றாங்க. இப்ப குந்தி மகாராணி சொல்லக்கூடிய அதே பிரேயரை தான் நம்மளுடைய தமிழ் பாடல்களும் சொல்கிறது. பகவானுடைய எல்லா அவயவங்களுமே தாமரை போன்றது அப்படின்னு சொல்லி அதே விஷயத்த சொல்லியிருக்கு. அந்த பாட்டு இன்னைக்கு நான் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன். யாராவது ஒருத்தர் எடுத்து பாட்டும் அதனுடைய மீனிங்கும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. பிளீஸ். இப்போ பரிபாடல் இருக்குல்ல, அதான பிரபு? அதேதான், அது கீழே உள்ளதை படிக்கணும். பரிபாடல். அடையிறந்து அவிழ்ந்தவள் இதழ் தாமரை, அடியும் கையும் கண்ணும் வாயும் தொடியும் உந்தியும் தோழணி வளையமும் தாளும் தோளும் எருத்தொடு பெரியை மார்பும் அல்குளும் மனத்தொடு பரியை. உங்கள் திருவடிகள், திருக்கைகள், திருக்கண்கள், திருவாய், திருவுந்தி ஆகியவை இலைகளை விட உயர்ந்து நிற்கும் அடர்ந்த இதழ்களுடன் கூடிய மலர்ந்த தாமரை மலர் போல உள்ளன. அழகிய கைவளையும் உந்தித் தடமும் தோல் அணியாகிய வளையமும் அணிந்தவரே, உயர்ந்த கால்களும் தோளும் கழுத்தும் உடையவரே, அகன்ற மார்பையும் அல்குளும் உடையவரே, பரந்த மனம் படைத்தவரே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஒண்டர்ஃபுல் பிரபு, ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ இந்த பரிபாடல் 8 தொகையில வரக்கூடிய பாட்டு. இது சங்க இலக்கியத்தை சேர்ந்தது. இந்த எழுதின புலவர் பேரு நல் எழுநியார். பேர்லாமே ரொம்ப கஷ்டம் படிக்கிறது. நல் எழுநியார், கடுவன் இளவெயினனார், மாங்குடி மருதனார், உருத்திரங்கண்ணனார். இது சில பேர்ல சமஸ்கிருதமும் இருக்கும், சில பேர்ல தூய தமிழாவே இருக்கும். நல் எழுநியார் அப்படின்னு பேர். இன்னைக்கு தமிழ் புலவர்னா நமக்கு திரும்ப திரும்ப கம்பர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், திருவள்ளுவர் இவ்வளவுதான் தெரியும். பட் புலவர்கள் ஆயிரக்கணக்கா இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு விசேஷமா பாடியிருக்கிறாங்க. இந்த நல் எழுநியார்ங்கிற புலவர் பகவான் இங்க என்ன சொல்றாரு? அடை இறந்து அவிழ்ந்த வள் இதழ் தாமரை. அடை இறந்து, அது அடைனா இலை. தாமரை இலைகள் கீழே இருக்கும். அந்த தாமரை இலைக்கு மேல உயர்ந்திருக்கு. அடை இறந்து அப்படின்னா தாமரை இலைக்கு மேல அந்த பூ மலர்ந்திருக்கு. அப்படி மேல வந்து அவிழ்ந்த வள் இதழ் தாமரை. வள்னா வளமான, உறுதியானது, உறுதியாகவும் இருக்குது, வளமானதா இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப செழிப்பா இருக்கு. அதே போல ஒரு தாமரை இதழ்கள் கொண்ட தாமரை பூ இருக்கு. அந்த தாமரை பூ என்ன, பகவானை பார்த்து அவர் சொல்றாரு இந்த புலவர், உங்களோட உருவம் எப்படி இருக்குன்னா, அடினா உங்களோட திருவடி, கையும் உங்களுடைய திருக்கைகள் தாமரை போன்று இருக்கிறது, இந்த மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கு. கண்ணும் உங்களுடைய நம்ம பங்கஜ நேத்ராய, அடினா திருவடி, பங்கஜாங்கிரே. அதுக்கப்புறம் திருவாயம், உங்களோட திருவாயும் தாமரை போன்ற இருக்கின்றது. அப்புறம் அவருடைய உந்தி அப்படின்னா அவருடைய வயிற்று பகுதி, பகவானுடைய வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பொதுவா அந்த அவங்க குழந்தை பிறக்கிற ஸ்டேஜுங்கிறது வந்து, குழந்தை அவங்க பெறுற ஸ்டேஜுங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டேஜ். ஏன்னா உடம்பு பயங்கரமா மாறும். அவங்க அந்த கர்ப்பம் தரிச்ச உடனே வயிறு பெருசாகும். அதுக்கப்புறம் உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படும், மனசுல பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த பிரசவ காலம்ங்கிறது ரொம்ப டஃப்பான காலம். அதுல நார்மல் டெலிவரினா அப்போ பயங்கர பெயின், சிசேரியன் டெலிவரினா அப்போ பெயின் இருக்காது, லைஃப் லாங்கா பெயின். அது கேட்கப்பட்ட சிக்கல்கள். அதுல பெண்களோட அழகு மெயினா பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வயிறு தான் பாதிக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா வயிறு, அந்த ஒன்ஸ் வயிறு பெருசாயிடுச்சு அப்படின்னா அந்த வயிறு திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு ஆல்மோஸ்ட் வரவே வராது. பெரும்பாலான பெண்களுக்கு வராது. பழைய காலத்துல அப்படி வந்திருக்க மாட்டிருக்கு, இப்ப வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வயிறு வந்து தொப்பை போட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து அவங்கள முன்னாடி இழுத்து முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஆழ்வார்கள், நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் எல்லா உலகங்களையும் தன்னோட வயிற்றுல வச்சு அடக்கிட்டு இருக்காரு. பிரளயத்தப்ப, சிருஷ்டியப்ப வெளியில விட்டுறாரு. இவ்வளவு பிரசவம் பண்ண பிறகும் பகவானோட வயிறு அப்படியே எழில் குந்தியா இருக்குது. அது என்ன ஆச்சரியம்னு கேட்கறாங்க. ஏன் ஆச்சரியம்னா, பகவானுடைய ரூபமே சச்சிதானந்த ரூபம், இந்த பௌதிக ரூபம் மாதிரி கிடையாது. அதனாலதான் அந்த இது. அதான் இங்க அவர் சொல்ற எல்லாமே தாமரை மாதிரி இருக்கு. அடியும் கையும் கண்ணும் வாயும், என்ன, உந்தியும்
தோல் அணி வளையமும். இதெல்லாம் இது துந்தி வரைக்கும் எல்லாமே தாமரை தான். குதிதேவி சொன்னது அப்படியே இங்க வந்து சொல்லியிருக்கு. கபிலதேவர் சொன்னது அப்படியே அந்த பாட்டு அப்படியே சொல்லுது. அதுக்கப்புறம் தோல் அணி வளையமும், தோல் அணி தோல்ல போட்டுக்கிற ஆம் பேண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல போட்டுக்கிட்டு, அது நீங்க போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாளும் தோளும் உயர்ந்தவை. தாள்னா உங்களுடைய கால்கள். ஏன்னா அடி அங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு திருவடி. இப்ப தாளுங்கிறது காலும் ரொம்ப உயர்ந்த கால்கள். உங்களுடைய தோல் ரொம்ப உயர்ந்த தோள்கள். எருத்தோடு பெரிய, எருத்துனா கழுத்து எல்லாமே உயர்ந்தது, ஆன்மீகமயமானது, ரொம்ப பிரகாசமானது, அழகானது இருக்குது. அது தவிர மார்பும், உங்களுடைய திருமார்பு இருக்குது. அல்குல், இது வந்து மதுரை பக்க தமிழ்ங்கிறாங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலா, மதுரையில இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சங்க காலத்திலேருந்தே மதுரையில பயன்படுத்துற வார்த்தை அல்குல் அப்படிங்கிறது நம்மளுடைய இடுப்பு பகுதி. அதாவது நம்மளுடைய விலா எலும்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விலா எலும்புக்கும் மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த எலும்புக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு தான் அல்குல்னு பேர். அந்த அல்குல்ல தான் வேஷ்டிலாம் கட்டுவாங்க கரெக்டா. அந்த வயிற்று பகுதிங்கிறது வயிற்று இடைப்பகுதிங்கிறது தான் அல்குல்னு அவங்க சொல்றாங்க. அல்குலும் மனத்தொடு பரியே, பரந்த மனசை கொண்டவரே, அகன்ற மார்பு உடையவரே, என்ன நல்ல அந்த அல்குல், வலிமையான அல்குலை கொண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து அவரை வாழ்த்துது. இப்ப எல்லாமே தாமரை, அவருடைய பகவானுடைய உருவம் முழுக்கும் தாமரை. இத வந்து குந்தி மகாராணி வந்து பாடுறாங்க. இத வந்து அந்த பாடலும் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்குது. அப்போ இதே விஷயத்த ஆழ்வார்களும் பல இடங்கள்ல பாடியிருக்காங்க. பகவானை பார்த்து ஆழ்வார்கள் பாடுகிறார்கள், உங்களுடைய பாதம் தாமரையை போன்றது, உங்களுடைய முகம் தாமரையை போன்றது, ஒரு பெரிய தாமரை தடாகமே இருக்கின்றது, அப்படி போன்றது உங்களுடைய உருவம் அப்படின்னு. அப்ப ஒரே வாய்ஸ்ல எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. வேதமும் ஒரே மாதிரி சொல்லுது, பாகவதம் அதே வார்த்தையை சொல்லுது, ஆழ்வார்களும் அதே சொல்றாங்க, சங்கப்புலவர்களும் அதே சொல்றாங்க. வேதமும் பகவானுடைய கண்களை சொல்லும் பொழுது புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லுது, தாமரை போன்ற கண்களை உடைய பகவான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லுது. அல்லது அரவிந்தாக்ஷன், அரவிந்த லோச்சனன், இப்படியெல்லாம் அவருக்கு தன்னுடைய கண்களை வைத்து பேரு. இந்த உடம்பு முழுக்க தாமரை, ஒரு தாமரை தோட்டம் எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள தாமரை தோட்டம் வந்து இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி அவருடைய உருவம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. கிஞ்சல் கபீர கௌசேய வாசசம் ஸ்ரீவத்ச வக்சசம் பிரஜாத் கௌஸ்துபா முக்த கந்தரம். மொழிபெயர்ப்பு: அவருடைய இடுப்பு தாமரையின் இதழ்களை போன்ற மஞ்சள் நிறமுடைய ஒளி வீசும் ஆடையால் மூடப்பட்டுள்ளது. அவர் மார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மச்சத்தை குறிப்பிடும் ஒரு சுருள் வெள்ளை முடி உள்ளது. ஒளி வீசும் கௌஸ்துபமணி அவர் கழுத்தில் இருந்து தொங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நைஸ் மதர்ஜி, நீங்க கமெண்ட்ரியும் படிச்சிருங்க, இது 4 லைன் தான் இருக்கு. பொருளுரை: பகவானது உடையின் சரியான நிறம் தாமரை மலரின் மகரந்தம் போன்ற செம்மஞ்சளாக வர்ணிக்கப்படுகிறது. அவர் மார்பில் தொங்குகிறது கௌஸ்துபமணி. அவருடைய கழுத்து நகைகளாலும் முத்துக்களாலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பகவான் 6 வளங்கள் நிறைந்தவர். அவற்றில் ஒன்று ஐஸ்வர்யமாகும். அவர் இந்த ஜட உலகில் புலப்படாத விலை மதிப்பில்லாத நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. சரி போல். தேங்க்ஸ் மாதாஜி. இப்போ வந்து அடுத்தது வர்ணனை என்ன சொல்லுதுன்னா, அவருடைய லாயின் தான் நம்ம அல்குல்னு பார்த்தோம் பாருங்க, அந்த பகுதி, இந்த வயிற்று இடுப்பு பகுதி, அதுல வந்து கீழே ஆடை போட்டிருக்கிறாரு, எல்லோயிஷ். அது வந்து பளபளன்னு இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லும் பொழுது, பகவானை சொல்லும்போது வித்யுதாம்பரம் அப்படின்னு. வித்யுத்னா மின்னல் போன்ற ஆடைகள் பளிர்னு இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். இங்க இந்த மஞ்சள் கலருக்கு வந்து இவங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னாக்கா, தாமரைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகரந்தம், மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய இதழ்கள், அதாவது வெளியில தாமரை இதழ்கள் தனியா இருக்கு, உள்ள மஞ்சள் கலர்ல அதனுடைய சின்ன இதழ்கள் இருக்கும். அதே போன்று அவருடைய துணி போட்டிருக்காரு. ஸோ இவருடைய தோற்றமே கருநீலத்தின் மேல அதுக்கு கான்ட்ராஸ்டா இப்போ லேடிஸ் அப்படித்தானே கேட்குறாங்க. ட்ரெஸ் கடைக்கு போனாக்கா இப்போ ஒரு சாரீ எடுக்கிறாங்க, சுடிதார் எடுக்கிறாங்க, அப்படிங்கும்போது லேடிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா,
இந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு இதுக்கு கான்ட்ராஸ்டா ஒண்ணு கொடுங்க அப்படின்னு. அதாவது நான் இந்த புடவைய போட்டுக்கிறேன், எனக்கு இதுக்கு வேண்டிய அந்த ஜாக்கெட் துணி வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டா வேணும், இதுக்கு மாறுதலா வேணும், அப்பதான் அது ரெண்டும் எடுப்பா தெரியும். ரெண்டும் ஒரே கலர்ல இருந்து சரியா தெரியாது. அதனால சென்னையில திருநெல்வேலி சென்னையில கடையில கேட்பாங்க, கான்ட்ராஸ்டா எனக்கு ஒரு அந்த பிளவுஸ் துணி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்று சுடிதார் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பகவானுடைய நீளத்துக்கு நீல கலருக்கு நல்ல கான்ட்ராஸ்டா இந்த எல்லோ அந்த கார்மெண்ட் கீழே போட்டிருக்கிற வஸ்திரம் இருக்கிறது. மார்புல வந்து ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு மறு இருக்கின்றது. அது வந்து கர்ல் ஆஃப் ஒயிட் ஹேருங்கிற ப்ரோபாத், கருநீளமா இருக்காரு திருமேனி, அதுல வெள்ளை வெள்ளையர்னு அந்த முடி வந்து சுருண்டு நல்ல இறுகி இருக்கு அப்படியே. அப்புறம் பிரில்லியன்ட் கௌஸ்துபா ஜம் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஹிஸ் நெக். அப்புறம் கௌஸ்துப மணியானது அவரோட மார்புல வந்து தொங்குது. அந்த கௌஸ்துப மணி தொங்குறதுக்கு செயின் வேணும் இல்லையா, கீழே ஒரு மணி போடணும்னா அந்த மணிக்கு சப்போர்ட் செயின். அதனால முத்து பவழம் இதனாலலாம் வந்து செயின் நகைகள் போட்டு கொண்டிருக்கிறார் பகவான். அதுல வந்து கீழே கௌஸ்துப மணி தொங்குது. கௌஸ்துப மணி கரெக்டா அவருடைய திருமார்புல வந்து நிற்கும். இப்போ தாயார் இருப்பாங்க, கௌஸ்துப மணி இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த கௌஸ்துப மணி ஜீவாத்மாவை குறிக்கின்றது, நம்மளதான் குறிக்குது. பகவான் நம்மளெல்லாம் நிஜமாவே இதயத்தை கொடுத்து இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ பிரபுபாத் அருமையா சொல்றாரு இங்க, he is very richly dressed with valuable jewels which are not visible within this material world. இந்த அவர் பகவான் போட்டிருக்கிற இந்த ஆபரணங்களை உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியாதுங்கிறாரு. உலகத்திலேயே ஏன் பார்க்க முடியாதுன்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த உலகத்துல உள்ள ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாமே இங்க விளைய வச்சு செஞ்சது, பூமியிலேருந்து விளைஞ்சு செஞ்சது, பூமியிலேருந்து எடுத்த தங்கத்தை வச்சு செஞ்சது. ஆனா பகவானுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் நித்தியமானவை. இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் போட்டுட்டு இருக்காரு. சொர்க்கலோகம் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் அந்த ஆபரணங்களை எப்போதும் போட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டவை கிடையாது, அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக மயமானவை. பகவானுக்கும் அவருடைய ரூபத்துக்கும் வித்தியாசம் இல்லை, பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரியே பகவானுக்கும் அவருடைய ஆடைக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய ஆபரணங்கள் நகைகளுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே போல பகவான் போட்டிருக்கிற ஜுவல்ஸ், அந்த கௌஸ்துப மணி, அதுக்கும் பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. எல்லாமே அவரிலிருந்து வேறுபடாதவை. இதுதான் வந்து இங்க பாயிண்ட். ஸோ அப்ப அவருடைய ஆடையை பத்தி இங்க வந்து சொல்லியிருக்குது. இப்ப இது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். பகவானுடைய அசாதாரணமான அடையாளங்கள் என்னென்ன, ஸ்பெஷல் அடையாளங்கள் என்னன்னா, அவருடைய பீதாம்பரம், மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, கௌஸ்துபமணி, ஸ்ரீவத்சம், அதே போல அவர் போட்டிருக்கக்கூடிய விசேஷமான நகைகள். ஒரு சில நகைகளை இந்த பரிபாடல்ல இப்ப நான் பார்த்தோம், நம்ம தோழனி, வளையம் இதெல்லாமே போட்டிருப்பாரு. இப்ப தேவர்களும் போட்டிருப்பாங்க, இந்திரன், சந்திரன், அக்னி, வருணன், வாயு இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களும் போட்டிருப்பாங்க. அவங்க போட்டிருக்கிற ஆபரணங்கள் எப்படி போட்டீங்கன்னா, அது ஸ்பிரிச்சுவல் கிடையாது, இட் இஸ் நாட் ஆன்மீகமயமானது கிடையாது, அது வந்து பௌதிகமானது தான். இந்த நம்ம பூமியில பாக்குறத விட கொஞ்சம் சூக்ஷ்மமானவை, அவ்வளவுதான், நுட்பமானவை, ஆனா பௌதிகமயமானது. இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுதான் அதுவும். இந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்புடைய கண்டென்ட் அதிகம் சொர்க்கலோகங்கள்ல. மேல் உலகங்கள்ல இங்க வந்து எர்த்து, வாட்டர், நிலம், நீர் ஜாஸ்தி. இங்க நெருப்பு, ஆகாசம், காற்று அதெல்லாமும் இருக்கு. பட் நம்ம பாடி மெயினா ஆனது நிலம், நீர்னாலதான் ஆனது. பாடி நிறைய வாட்டர் இருக்குது, இந்த உலகத்திலேயே நிறைய வாட்டர் இருக்குது. 97% தண்ணி உப்பு தண்ணின்றான், 97 சொல்றான், தண்ணி உப்பு தண்ணிங்கிறான். இந்த உப்பு தண்ணி கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தினா மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இப்ப நேற்று கூட பார்த்தேன், ஏதோ இந்திய விஞ்ஞானிகள் வந்து காற்றுலேருந்தே தண்ணீரை எடுக்கக்கூடிய மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் பேட்டரி இல்லாம சோலாரை வச்சு ஏதோ எடுக்க போறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க நியூஸ். அதுபோல இப்ப கடல் நீரை சுத்திகரிக்கும் திட்டமும் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா தண்ணி பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறது? இப்போ எது சொல்ல வர, இந்த உலகத்துல வந்து நிலமும் நீரும் தான் ஜாஸ்தி பூமியில. பட் சொர்க்கலோகங்கள்ல நெருப்பு ஜாஸ்தி. அவங்களோட உடம்பெல்லாம் தேஜோமயமானது, அதனால அவங்க ஆபரணங்களும் தேஜோமயமானது, ஆனால் பௌதிகம், ஆன்மீகம் கிடையாது. ஆனா பகவானோடதே முழுக்க முழுக்க ஆன்மீகம். ஏனென்றால் சொர்க்கலோகமும் அழியக்கூடியது ஒரு காலத்துல. சரி, அடுத்தது 15
15 ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ். மத்த திரேபகலயா பரீதம் வனமாலயா பராத்யஹார வலய கிரீடாங்கதனுபுரம். அவர் கழுத்தை சுற்றி கவர்ச்சியான முல்லைகளால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்திருக்கிறார். அந்த மாலையின் நறுமணத்தால் மயங்கிய தேனீ கூட்டம் மாலையை சுற்றி வீங்காரம் இடுகின்றது. அவர் மேலும் மிகவும் அழகிய முத்தாரம், மகுடம், ஜோடி வங்கில், கைவளைகள் மற்றும் கலல்கள் இவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ பிரபு நீங்க கமெண்ட்ரியும் படிக்கலாம். நான் அந்தந்த இடத்துல சொல்றேன், நீங்க நிறுத்திடுங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. இந்த வர்ணனையிலிருந்து பரமபுருஷ பகவானின் பூமாலை வாடாதது என்று தெரிகிறது. உண்மையில் வைகுண்டத்தில் அல்லது ஆன்மீக வானில் புதியதை தவிர வேறு எதுவும் இல்லை. மரங்கள் செடிகளிலிருந்து பறிக்கப்பட்ட மலர்கள் புதியதாக உள்ளன. ஏனெனில் ஆன்மீக வானில் எல்லாமே அதன் தனித்தன்மையை விடாது வைத்திருக்கும். மங்காது மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட மலர்கள் மாலையாக்கப்பட்டு அவற்றின் மனமும் வாடாது. ஏனெனில் மரங்கள், பூக்கள் ஆகிய இரண்டும் புனிதமானவை. மரத்திலிருந்து பூ எடுக்கப்படும் பொழுது அது அதுவாகவே உள்ளது. அது அதன் மனத்தை இழப்பதில்லை. தேனீக்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துலாம். இது ஒரு டாபிக். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து மத்த த்வீபேர கலையா, த்வீரேஃப கலையாவா, மத்தம்னா இன்டாக்சிகேட்டட்னு போட்டிருக்கு. இன்டாக்சிகேட்டட்னா போதை தலைக்கேறியதுன்னு அர்த்தம். மதுவை குடிச்சாக்க எப்படி, இப்ப குடிகாரன்னு சொல்லப்படாதுன்னுட்டான், மது பிரியர்கள்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டேன் நான். ஏன் சார் குடிகாரன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்ப மது பிரியர்கள் அவனாலதான் ஏன் கவர்மெண்டே ஓடுதுன்னு இருக்காரு. அவன் கொடுக்குற காசுல தான் கவர்மெண்டே ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 5 ரூபா வச்சாலும் 10 ரூபா வச்சாலும் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதாவது சொன்னார், நீங்க இபி ரேட்டை, கரண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா போராட்டம் பண்றீங்க, சொத்து வரி இன்க்ரீஸ் பண்ணா போராட்டம் பண்றீங்க, எதுவுமே ஏற்ற முடியல. இதை பாட்டிலுக்கு எவ்வளோ ஏற்றினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இங்கே மத்தகனா இன்டாக்சிகேட்டர்னா அந்த மதுனால கொஞ்சம் தலை சுற்றுகிறது. ஆனால் இது வந்து கெட்ட மது கிடையாது, நம்ம சாப்பிட்ற உலகத்தில் உள்ள மது இல்லை. பகவான் போட்டிருக்கிற அந்த மாலை, அந்த மாலையில் மலர்கள் இருக்கு, அந்த மலர்களில் வந்து தேன் இருக்கு. அந்த தேனை குடிக்கிறதுக்கு அந்த வண்டுக்கள்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த தேனை குடிச்சிட்டு அந்த வண்டுக்கள்லாம் ஒரு மாதிரி உண்மத்த நிலையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட மாலையை அவர் போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் மாலையை சுத்தி எப்போதுமே வண்டுகள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது அதனுடைய வாசனையும் ரொம்ப அருமையா இருந்தது. அப்போ அடுத்தது பேர்ல் நெக்லஸ், முத்து மாலையை அவர் போட்டிருக்கிறார். அது எப்படிப்பட்டது அப்படின்னா பரார்த்தியன்னா விலையே இல்லாதது. இந்த உலகத்தில் உள்ள ஜுவல்லரிக்கு எப்படி இருந்தாலும் விலை உண்டு. அது என்னதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ முத்து, வைடூர், முத்து, சாதாரண பவனம் இதெல்லாம் அதுக்கு ஒரு ரேட்டு. கோல்டு பயங்கர ரேட்டு. இப்போ கோல்டை தாண்டி டைமண்டை தாண்டி பிளாட்டினம் ஜுவல்லரி ரொம்ப விசேஷங்கிறாங்க. விசேஷம்னா சாஸ்திர ரீதியா கிடையாது, பட் ரொம்ப காஸ்ட்லி. பிளாட்டினம் ரொம்ப காஸ்ட்லி இருக்குது. அப்ப பகவான் போட்டிருக்கிறது வந்து பிரைஸ்லெஸ், விலையே இல்லாதது. ஏன்னா இந்த உலோகங்களுக்கு தான் விலை வைக்க முடியும், இந்த உலகத்தை சேர்ந்த மெட்டலே கிடையாது. அப்ப அதுக்கு விலையே வைக்க முடியாது அது. அப்புறம் அப்படிப்பட்ட பரார்த்திய ஹாரம்னா முத்து மாலையை போட்டிருக்க, ஹாரம்னா நெக்லஸ். ஒரு காலத்துல அக்ரஹாரம்னு இருந்தது கிராமத்துலலாம். அக்ரஹாரம்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, அக்ரே மந்திரம், அது நடுவில் ஒரு சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ இருக்கும் முன்னாடி. அதை சுத்தி ஹாரம், நெக்லஸ் மாதிரி வீடு இருக்கும். இன்னமும் இருக்கு அக்ரஹாரங்கள்லாம், பட் சில அக்ரஹாரங்கள்ல தான் மக்கள் இருக்காங்க, பாக்கியெல்லாம் போயாச்சு, வெளிநாடுகளுக்கு போயாச்சு, வெளியூருக்கு போயாச்சு. ஸோ அந்த கோயில் இருக்கும், கோயிலை சுத்தி மாலை போட்ட மாதிரி வீடுகள் 2 பக்கமும் இருக்கும். அதனாலதான் அக்ரஹாரம்னு பேர். ஹாரம்னா மாலை, நெக்லஸ் போட்டிருக்காரு. வளையா, பிரேஸ்லெட்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த சங்க பாடல்ல, கை வளையமும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிரீட்டம், கிரவுன் போட்டிருக்கிறாரு பகவான். இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். பகவானுடைய கிரீட்டம் ஒரு விஷயத்த சொல்லும், அதே போல அவருடைய மாலை ஒரு விஷயத்த சொல்லும். அதுவும் பாகவத்துல வருகிறது. அந்த வர்ணனை நம்ம பார்க்க போறோம். அங்கதம்னா ஆம்லெட்ஸ், ஆம் பேண்ட் இங்க போட்டுப்பாங்க. ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல போட்டுப்பாங்க.
பெண்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த கையில ஒரு ஜுவல்லரியும் போடுறாங்க, ரொம்ப ரிச்சான கல்யாணத்துலலாம். அப்புறம் நூபுரம்ங்கிறது காலில் போடுறது ஆங்க்லெட்ஸ். ஸோ இப்போ பிரபுபாத் வந்து சொல்றாரு, இந்த மலர்கள் ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய செடி, மரங்கள், செடி, கொடி அங்கெல்லாம் உண்டு. பட் அங்கேருந்து பூவை பறிச்சாச்சுன்னா பூ வாடாதுங்கிறது. இங்கெல்லாம் பூ வாடி போயிடும். 2 நாள் வெளில வச்சாச்சுன்னா இந்த வெயில்ல வந்து பூவெல்லாம் வாடி போயிடும், அதனுடைய ஸ்மெல்லு போயிடும், பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். வாடி போனா பரவாயில்ல, அந்த பூ வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும், அதனுடைய பக்கத்திலே போக முடியாது யாருக்கும். ஆனா ஆன்மீக உலகத்துல பிரபுபாத் சொல்றாரு, பூவை பறிச்ச பிறகு அந்த பூ எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதனுடைய மனம் வந்து மாறவே மாறாது, வாடி போகாது, ஸ்மெல்லு வராது. அதனால எல்லாமே ஆன்மீக உலகத்துல ஃப்ரெஷ். பகவான் போட்டிருக்கிற மாலையும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரபு நீங்க தொடர்ந்து படிங்க. ஓகே. தேனீக்கள் மாலையில் இருந்தாலும் அல்லது மரங்களில் இருந்தாலும் சமமான அளவில் மலர்களால் கவரப்படுகின்றன. ஆன்மீக இயல்பின் முக்கியத்துவம் என்னவென்றால், எல்லாமே நிலையானது, வற்றாதது, எல்லாவற்றிலிருந்தும் எடுக்கப்பட்ட எல்லாமே எல்லாமாக இருக்கிறது. அல்லது குறிப்பிட்டுள்ளது போல, ஆன்மீக உலகில் ஒன்றிலிருந்து ஒன்று போனால் ஒன்று, ஒன்று சேர்ந்தால் ஒன்று. தேனீக்கள் புதிய மலர்களை சுற்றி பாடுகின்றன. அவற்றின் இனிய ஒளி பகவானால் அனுபவிக்கப்படுகின்றது. பகவானின் வளையல்கள், ஆரங்கள், மகுடம், கலல்கள் எல்லாம் விலைமதிப்பற்ற நகைகளுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நகைகளும் முத்துக்களும் புனிதமானவை. ஆதலால் அவற்றின் மதிப்பிற்கு உலக அளவில் கணக்கு கிடையாது. ஹரிகிருஷ்ணன். ஒண்டர்ஃபுல். ஹரிகிருஷ்ணன், ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. இப்போ அப்போ பிரபுபாத் சொல்றாரு, ஆன்மீக உலகத்துல ஒரு மரத்துல பூ இருக்கு, ஒரு செடியில பூ இருக்கு, அந்த பூவை பறிச்சோன்னா அந்த இடத்துல இன்னொரு பூ வந்துடும் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல அப்படி வராது, திருப்பி வளரணும், அது வேற எங்கேயும். பட் ஆன்மீக உலகம் அப்படிப்பட்டது. அடுத்தது, அதனால எவ்ரிதிங் டேக்கன் ஃப்ரம் எவ்ரிதிங் ரிமைன்ஸ் எவ்ரிதிங். அதாவது 1 - 1 = 1. இந்த உலகத்துல 1 - 1ங்கிறது 0. ஆன்மீக உலகத்துல நீங்க மரத்துல இருந்து ஒரு பூவை எடுத்தா அந்த இடத்துல திரும்பி இன்னொரு பூ வந்துருவாங்க. நீங்க எடுத்த பூ வாடாது, மரத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும், அதனுடைய மனம் குறையாது. அடுத்தது, அந்த வண்டுகள் வந்து அந்த பூக்களை சுத்தி ரீங்காரம் பண்ணுது, பகவானுடைய மாலையை சுத்தி ரீங்காரம் பண்ணுது. அந்த ரீங்காரமுமே நாம சங்கீர்த்தனம் தான், ஹரி அப்படின்னு தான் சொல்லி ரீங்காரம் பண்ணுது. பகவானுக்கு அந்த சங்கீர்த்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க வண்டுகள் கூட பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்த பிரபுபாத் சொல்றாரு, த லார்ட்ஸ் பேங்கிள்ஸ், கை வளையம், நெக்லஸ், மார்புல போட்டிருக்கிற மாலை, கிரவுன், அவர் தலையில போட்டிருக்கிற முடி, நூபுரங்கள், இது எல்லாமே அதுல பலவிதமான வைரங்கள் அதெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மெட்டீரியல் கால்குலேஷன் கிடையாது, வேல்யூ இதுதான் வேல்யூ அப்படின்னு நீ போடவே முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ இது எல்லாமே நீங்க இந்த ஸ்லோகங்கள்ல படித்ததை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் நம்ம குரூப்லயே அனுப்புறேன் என்னென்ன இருக்குன்னு. ஏன்னா இது பின்னாடி கபிலதேவர் ஒவ்வொன்றா எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லுவார். ஒவ்வொன்றா எப்படி தியானம் பண்ணணும், அந்த பின்னாடி 12th கேண்டோல இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன எந்த தத்துவத்தை குறிக்கிறது. பகவானுடைய ஜுவல்லரி ஃபுல்லா ஒவ்வொரு ஜுவல்லரியும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கும். அவருடைய கிரவுன் ஒரு தத்துவத்தை குறிக்கும். ஸோ அது பாகவத்திலயும் இருக்கு, வேதத்திலயும் இருக்கு. ரெண்டுத்தையுமே நம்ம வந்து அந்த தியானம் பண்ணும்பொழுது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தகுந்தாப்புலையும் தமிழ் பாடல்கள் இருக்கு, அதையும் நான் ஷேர் பண்றேன். இப்போ அடுத்து 16. ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் யாரா படிங்க. ஹரிகிருஷ்ணன். ப்ளீஸ். காஞ்சி குணோல்லசத்ஸ்ரோணிம் ததயாம்போஜபிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநய நவர்த்தனம். அவருடைய இடையிலும் இடுப்பிலும் இடையணி அணியப்பட்டு அவர் பக்தரின் இதயமாகிய தாமரையில் நிற்கிறார். அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக விளங்குகிறார். அவருடைய அமைதியான தன்மை கண்களுக்கும் அவரை நோக்கும் பக்தர்களின் ஆத்மாக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹரிகிருஷ்ணன். பியூட்டிஃபுல். அப்போ அந்த அவருடைய இடுப்பு பகுதியானது கர்டில்லாம் ஒட்டியானம்னு சொல்றோம்ல, ஒட்டியானம் போடுவோம், அதாவது ஒரு ஆபரணம். இந்த இப்ப போடுறாங்களான்னு தெரியல. ஒரு 30 வருஷம் முன்னாடி, 2025
கரெக்டா 30 வருஷம். 29-30 வருஷம் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் பெரிய ஒட்டியானத்தை போட்டாங்க. தமிழ்நாடு ஏழையா போயிடுச்சு அதுல. ஸோ அந்த ஒட்டியானங்கிறது அவ்வளோ ஸ்பெஷலான நகை அது. அந்த அது வந்து பகவான் அணிஞ்சு கொண்டிருக்கிறார். He stands on the lotus of his devotee's heart. பக்தனுடைய இதய தாமரையில பகவான் உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப முக்கியம். பக்தனுடைய இதய தாமரையில பகவான் இருக்கார். பகவானோட இதயத்துல பக்தர்கள் ஜீவாத்மாவை அந்த கௌஸ்துபமணி மூலமா அவர் வச்சுட்டு இருக்கார். ஸோ அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி. நீ எனக்கு நெருக்கமானவனா, நான் உனக்கு நெருக்கமானவனா அப்படிங்கும்போது பகவான் சொல்றாரு, நான் தாண்டா உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்கிறாரு. பக்தன் சொல்றான், இல்ல நாங்க உன் மேலதான் அன்பு வச்சிருக்கோம்னு போட்டி ரெண்டு பேரும். அப்போ அப்புறம் he is most charming to look at. தர்ஷனீய தமம் சாந்தம். தர்ஷனீய தமம், தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப அழகானவர் அவர். அவருடைய அழகுன்றது அழுத்து போகாது. அதனாலதான் பல இடங்கள்ல வந்து நம்ம கோயில்ல போய் பாக்குறோம், தர்சனம் ஒரே மூர்த்தியை டெய்லி தரிசனம் பண்றாங்க. அழுக்க மாட்டேங்குதே மக்களுக்கு. ஒரே சினிமாவை பார்க்க சொல்லு, டெய்லி ஒரே சினிமாவை டெய்லி பார்க்க சொல்லுங்க, அழுத்து போயிடும். ஒரே பாட்டை ரிப்பீட் மோட்ல போட்டு நீங்க கேட்க சொல்லுங்க, அது என்னதான் உயர்ந்த சினிமா பாட்டா இருக்கட்டும், யாரும் கேட்க முடியாது. ஆனால் டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பல வீடுகளில் ஓடும், டெய்லி வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் ஓடும், டெய்லி நரசிம்ம கவச்சம் ஓடும். எப்படி ஓடுது அது? அழுக்க மாட்டேங்குது. டெய்லி ஒரே சினிமா பாட்டை போட்டுக்கிட்டேன், எவ்வளவு சூப்பர் ஹிட்டா இருக்கட்டும், பெரிய சாங் சார், இப்படி பண்ணியிருக்காரு சார், ஆர்கெஸ்ட்ரேஷன் பயங்கரமா இருக்கு சார், மியூசிக்னு சொல்லுங்க, காலையில எந்திரிச்சோன்னா அந்த ஒரு பாட்டை மட்டும் போடும். ஆனால் பகவானை பற்றின பாட்டுங்கிறது அழுக்கவே அழுக்காது. நான் ஒரு உதாரணமே சொல்றேன். கிருஷ்ணகானம்னு ஒரு கேசட் வந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி. கண்ணதாசன் கண்ணனை பத்தி பாடல்கள் எழுதினாரு. MS விஸ்வநாதன் அந்த மியூசிக் ரொம்ப அருமையான கிருஷ்ணகானம்ங்கிற பாட்டு. அதை எனக்கு தெரிஞ்சு சில பேர் டெய்லி கேட்கறவங்க இருக்காங்க. காலையில எந்திரிச்சோன்னு அதை போட்டுருவாங்க. இன்னமும் போடுறாங்க. அப்பெல்லாம் கேசட்ல போட்டுட்டு இருக்காங்க, இப்போ மொபைல்ல போடுறாங்க. அது எல்லா பாடல்களையுமே அவர் பாட வச்சுட்டாரு. MSV கூப்பிட்டு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் கூப்பிட்டு பாடினாங்க. இன்னை வரைக்கும் அது பாடுது. 40-50 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆன்மீக விஷயங்கள் போர் அடிக்காது. ஒரே விஷயம்தான், ஆனா திருப்ப செஞ்சு பௌதிக விஷயங்கள் நீங்க மாத்திக்கிட்டே இருந்தாதான் டேஸ்ட் இருக்கு, இல்லைன்னா போர் அடிச்சு போகுது. ஸோ அப்போ இஸ் மோஸ்ட் சார்மிங். தர்ஷனீய தமம். அப்போ பகவான் வந்து ரொம்ப அவருடைய அழகு ரொம்ப விசேஷமானது, அழுக்காது. இப்போ அவருடைய அழகு என்ன பண்ணுதுன்னா மனோ நயன வர்தனம், மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நயனம் கண்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கமெண்ட்ரி யாராவது படிக்கலாம். பிளீஸ். இந்த பதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொல்லான தர்ஷனி யதமம் என்பதன் பொருள், பகவான் மிகவும் அழகாக இருப்பதால் பக்தர் யோகி வேறு எதையும் பார்க்க விரும்புவதில்லை. அழகான பொருட்களை பார்க்கும் அவரது ஆசை பகவானை பார்ப்பதன் மூலமே முழுதும் திருப்தி அடைகிறது. இந்த ஜட உலகில் நாம் அழகை பார்க்க விரும்புகிறோம், ஆனால் ஆசை ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஜடமாசினால் இந்த உலகில் நாம் உணரும் எல்லா மனப்பாங்குகளும் எப்போதும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் நமது பார்க்கும், கேட்கும், தொடும் முதலிய ஆசைகள் பரமபுருஷ பகவானின் திருப்திக்கு சரியாக பொருந்தும் பொழுது அவை மிக உயர்ந்த முழுநிலையில் உள்ளன. பரமபுருஷ பகவான் தன் நிலைத்த வடிவத்தில் மிகவும் அழகாக பக்தரின் மனதிற்கு இனிமையாக இருந்த போதிலும் அவருடைய அருவத்தன்மையின் மேல் தியானிக்க விரும்பும் மாயாவாதிகளை அவர் கவர்வதில்லை. அம்மாதிரியான மாயாவாத தியானம் பயனற்ற வேலையாகும். உண்மையான யோகிகள் பாதி மூடிய கண்களுடன் பரமபுருஷ பகவானின் வடிவில் நிலைக்கிறார்கள். எந்த வெறுமையின் அல்லது அருவத்தின் மீதும் நிறுத்துவதில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. சூப்பர். இப்போ வந்து தர்ஷனீய தமம் அப்படிங்கிறது பிரபா சொல்றாரு, பகவானுடைய தரிசனம் பண்றதுனாலே ஒருத்தருக்கு மனசு நிறைஞ்சு போயிடும். அவனுக்கு பலவிதமான நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமனாயிடுங்கிறார். பகவான் அப்படி பண்ணிதான் பல பேரை ஹேண்டிலே பண்றாரு. டிவோட்டிஸ்க்கு என்ன பண்ணிடுவாருன்னா, நமக்கு எல்லாருக்குமே குறைகள் இருக்கு, மெட்டீரியலா இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு எல்லாருக்கும் மனசுல குறைகள் இருக்கும். அந்த குறைகள் ரொம்ப மேல வரும்போது நம்ம புலம்புவோம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அழகா கோயில்ல ஒரு தரிசனையோ, இல்ல நமக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம்ல கீர்த்தன் பண்றதுக்கான வாய்ப்பையோ, இல்ல ஏதாவது பிரச்சாரம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ அதை கொடுத்து அந்த கொதிப்பை வந்து அப்படியே தனியா பண்ணிடுவாரு. தனியா பண்ணி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு அப்பப்ப அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார், டோசேஜ் மாதிரி. அப்ப நம்ம கேட்போம், பகவானே அப்பப்ப இப்படி டோசேஜை கொடுத்து
என்னுடைய கொதிப்பெல்லாம் சரி பண்றீங்களே, நான் கேட்கிற பொருளை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருமேன்னா அதுதான் முடியாது அவர்கிட்ட. அது நடக்காதுன்னு. அதுக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் வேணும் தம்பி, அது இல்லை உங்ககிட்ட. அதனால நான் இப்படித்தான் சரி பண்ண முடியும். பரவாயில்ல, உனக்கு இப்படியாவது சரி பண்றேன், வெளியே போய் பாரு. பக்தி பண்ணாதவனுக்கு இந்த வாய்ப்பும் கிடையாது. அவனுக்கு அவன் கேட்ட பொருளும் கிடைக்க மாட்டேங்குது, கர்மா இல்லைங்கிறதுனால அவன் மனசும் சரியாக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். அப்ப பிரபுபாத் இங்க சொல்றார், அப்ப தியானம்ங்கிறது பகவான் ரூபத்து மேலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே பகவானுடைய நம்மளுடைய ஆசைகள் நம்ம வந்து தொடர்றது, பாக்குறது, கேட்கறது, இதெல்லாம் பகவானோட நம்ம அந்த ஆசைகளை வந்து நம்ம அவரோட சேர்ந்து அலைன் பண்ணிட்டோம்னா நமக்கு முழு திருப்தி கிடைக்கும். ஆனா அதை இத ஒரு இதுதான் உண்மை. ஆனா நம்ம சைட்ல உள்ள பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே ஃபுல்லா பகவானே பார்த்து பகவானே அனுபவிச்சு அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நம்ம இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில நமக்கு தொடுவதற்கு, கேட்பதற்கு, ருசிப்பதற்கு எல்லாம் தேவைப்படுது. அதுக்குதான் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்ப நீ அதுக்கு வர்ணாசிரம முறையை ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்ன பெஸ்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், அந்த சுச்சுவேஷன் உங்களை வைத்து கொண்டு பக்தி பண்ணுங்க. யோகி மாதிரி யோகிக்கு வந்து வேற என்கேஜ்மெண்ட்டே கிடையாது. முழுக்க முழுக்க பகவானை தியானம் பண்ணிட்டே இருப்பார். பண்ணணும், அதுதான் விதிச்சிருக்கு. பட் சாதாரண மக்கள் இப்படி பண்ண முடியாது. நம்ம செயற்கையாகவும் பண்ண முடியாது. நானே பண்றேன், பகவானே மட்டுமே போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நம்ம ஆர்டிபிஷியலா போனோம்னா மொத்தமா பக்தி காலி ஆயிடும். பக்தியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அது குறைஞ்சிக்கிட்டு வருது. குறிப்பாக நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்துல மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சாரம் பண்ணும் பொழுது பக்தி ஒன்னே போதும், உனக்கு பௌதிக வாழ்க்கை மேல நீ இன்ட்ரெஸ்டே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னோட பிசினஸை நீ சரியா பார்க்காம, படிப்பை சரியா பார்க்காம, நீ இருந்தா கூட பகவான் உனக்கு காப்பாத்திடுவாரு அப்படின்னு கண்ணாப்புண்ணான்னு பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாம் வேஸ்ட், டெம்பரரின்னு பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரத்தினுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த பிரச்சாரத்தை கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்தர்கள் ஆறாங்க, படிப்பை விட்டுறாங்க, படிப்புல கோட்டை விட்டுறாங்க. அவன் படிப்பை விட்டா பரவாயில்ல, போய் அவன் கோயில ஃபுல் டைமா ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணா எந்த தொல்லையும் கிடையாது. அங்கேயும் அவனால இருக்க முடியாம, வெளியே வந்து படிச்சு ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாம, இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம என்ன ஆயிடும், பக்தியை விட்டே போயிடுறான். பசங்க அப்படி பண்றாங்க. அதே போல பெண்களும் சரியான புரிதல் இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது. சில கேஸ், எல்லாரையும் அப்படி நான் சொல்லல, சில இந்த தவறான புரிதல்னால. அதே போல குடும்பத்துல இருக்கவங்க குடும்பத்தை சரியா கவனிக்கிறது இல்லை. பக்தி பண்ணா போதும்னு ஒண்ணு அந்த அம்மா அப்படி இருக்காங்க, இல்ல இந்த ஐயா அப்படி இருக்காரு, அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய தேவைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. நமக்கு ஆன்மீக தேவைகள் இருக்கு, பௌதிக தேவைகளும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே கரெக்டா பார்க்கணும். பௌதிக தேவைகள் எந்த அளவுக்கு நமக்கு நம்ம சிச்சுவேஷன் தெரியும், அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும். அப்புறம் பகவானை நம்ம பிடிச்சிக்கணும். அப்படி கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல முழுக்க முழுக்க பகவானையே பிடிச்சிக்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணுவார். உன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுக்க, அப்புறம் ஃபுல்லா என் பேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு. இந்த பௌதிக வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு பக்தி பண்ணோம் அப்படின்னா அது முடியும். ஒரு பக்தி விகாஸ் மகராஜ், ஒரு ஜெயபதக் மகராஜ், ஒரு ராதேஷாம் பிரபு, இந்த மாதிரி மக்களால முடியும். அது முடியாதவங்க ஆன்மீக தேவைகளையும் பார்த்துக்கணும், பௌதிக தேவைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இது புரியாம போச்சுன்னா கஷ்டம். அதே போல பிரபுபாதிக்கு என்ன சொல்றாருன்னா, அருவத்தை தியானம் பண்றது. சில ஞானிகள் ஆத்ம விசாரம்னு பண்ணுவாங்க. நான் இந்த உடம்பல்ல, நான் கை அல்ல, நான் கால் அல்ல அப்படின்னு யோசிச்சு 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 உட்கார்ந்து சாஸ்திரங்கள்ல நேத்தின்னு பேரு, இது இல்லை இது இல்லைன்னு தள்ளி 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 அந்த ஆத்மாவை உணர்வாங்க. அது ரொம்ப கொடுமையான ப்ராசஸ். முதல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கணும், அது ஒத்தே வராது. ஏனென்றால் ஒருத்தன் குடும்பத்துல மனைவி குழந்தைகளோட இருந்து கொண்டு உடல் இன்பத்தை அனுபவித்து கொண்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. பக்தி ஒண்ணுதான் எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலான விஷயம். ஏன்னா பகவான் ரூபம், தியானம், நாமம், குணங்கள், கீர்த்தனை, இவ்வளவு இருந்தே பண்ண முடியல நம்மளால. ஸோ அப்ப அதுதான் இங்க பிரபுபாத் சொல்றாரு, இந்த அருவ தியானமும் பிரயோஜனம் இல்லைன்றார். சாதாரண மனிதனுக்கு அது ஒத்து வராது, அது சுவையானதும் அல்ல.
வெறும் ரைஸை போட்டு உங்களை சாப்பிட சொன்னாக்க பிரபு அரிசியை வச்சு வெறும் அரிசியை அப்படியே சாப்பிடுங்க பிரபுன்னு சொல்றதுக்கும் பக்கத்துல அருமையான ஒரு ஃபீஸ்ட் எல்லா ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறதுக்கு என்ன வித்தியாசமோ அதுதான் அருவ தியானத்துக்கும் பகவான் ரூபத்தை தியானம். பகவான் ரூப தியானங்கிறது ஒரு பெரிய விருந்து. அருவ தியானம் வெறும் அரிசி. புரிஞ்சுக்கணும் நம்ம எது சுவையானது எது பலன் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இதோட நிறுத்திக்குவோம். யாருக்காவது கேள்வி கேட்டிருந்தா இல்லை இதை கேட்கலாம். அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணும்பொழுது இன்னும் அதுக்கு பொருத்தமான பாடல்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவருடைய கதை, அவருடைய சங்கு சக்கரத்துக்கு பாட்டு இருக்கு, சங்க பாடல்கள் ஒண்ணு கூட ஆழ்வார் பாசுரம் கிடையாது. நான் வேணுட்டு தான் பண்றேன். ஆழ்வார் பாசுரத்தை போட்டா ஆழ்வார்கள் பக்தர்கள் யா அப்படித்தான் பாடுவான்னு சொல்லிடுறாங்க மக்கள். அதனாலதான் சங்க பாடல்கள்லாம் போடுறேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க என்னைய பொறுத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது நீங்க ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இதோட சொல்லுங்க பிரபு. அப்புறம் ரொம்ப அருமையா இருந்து பிரபு. பகவானை நம்ம சேவைக்கு போகும்போது எப்படி எப்படி பகவானை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 2-3 ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. நம்ம காலச்சக்கர பிரபு கூட நம்ம கோயிலுக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. காலச்சக்கர பிரபு வந்து பகவான் முன்னாடி நின்று நிறைய ஸ்லோகங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து ஒரு பிளஸ் என்னன்னா நம்ம அதை என்னது ஸ்லோகங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கு, அதை நம்ம சொல்லணும். பட் இருந்தாலும் தமிழ்ல நம்ம எந்த அளவு அதை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சது பிரபு. நன்றி பிரபு. அருமை அருமை. இப்ப நான் இது பொதுவான இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு எல்லாமே பாட்டு இருக்கு. நான் இப்ப இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்றேன், என்னடா ஒரு பாட்டோட நிறுத்திட்டோமே, இன்னும் கொஞ்சம் பாட்டு சொல்லியிருக்கலாமோன்னு. நாளைக்கு நான் ஒரு 2-3 பாட்டு சொல்றேன். அதை கரெக்டா சொல்ல, அதாவது ஒரு பாட்டு அப்புறம் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் அப்புறம் தமிழ் பாட்டு அப்புறம் சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு நான் இன்னும் ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்கலாம். நான் டிரான்ஸ்லேஷன் ரெடி பாட்டு என் கண்ணு முன்னாடி இருக்கு, அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். பட் அதனுடைய டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு போட்டு அனுப்பணும். அப்பதான் நீங்க அதை படிச்சு இது பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் நிறைய பாடல்கள். 2-3 பாட்டா சொல்லிடுறேன். நம்ம கௌஸ்துபமணின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஜீவாத்மாவை குறிக்கிறது அப்படின்னு 11ஆவது காலத்துல எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் தேடி பார்த்தேன், எங்கேயும் எழுதி வச்சேன்னு. அப்படி ஞாபகம் படிச்சு ஜீவாத்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12th கேண்டோல இருக்கு. நான் வந்து ஸ்லோகம் நம்ம இதுல போடுறேன், அதை பார்க்க போறோம். நம்ம இப்ப ஒவ்வொரு இதையும் தியானம் பண்ணும் பொழுது அந்த 12th கேண்டோல வர்ற ஸ்லோகத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பார்ப்போம். இப்ப வந்து பொதுவான டிஸ்கிரிப்ஷனை சொல்லிக்கிட்டே வர்றாரு கபிலதேவர். அப்புறம் ஒவ்வொரு அங்கமா எப்படி தியானம் பண்ணணும்னு அந்த தியானத்துல வந்து திருவடிக்கு மட்டும் நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா திருவடிக்கு நிறைய பெருமைகள் இருக்கு, பாட்டும் இருக்கு, தமிழ் பாட்டு இருக்கு. அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குவோம். பாக்கி எல்லாம் அந்தந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த 12th கேண்டோவுக்கு நம்ம போயிட்டு வருவோம், விசிட் பண்ணிட்டு வருவோம். படிச்சு ஆகும் தெரியாது, அது சம்பந்தம் இருக்கோ அப்படி கேட்டேன். ரொம்ப நன்றி. நான் அனுப்புறேன். நான் வந்து ஒரு டேபிள் மாதிரி போடணும். நான் டேபிள் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது, ஏன்னா வாட்ஸ்அப்ல அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் உட்காராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு யோசிக்கணும். இல்ல ஒரு படம் மாதிரி போட்டு கூட அனுப்பலாம். நான் சங்கர் போட்டு தனியா பேசுறேன். ஒரு பிபிடி மாதிரி போட்டு அதை எடுத்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுறணும். அதாவது கௌஸ்துபமணி இதை குறிக்கும், இது வந்து இதை குறிக்கும்ன்ற மாதிரி ஒரு படம் மாதிரி போட்டு கூட அதை பார்க்கணும், அதை எப்படி போட்டு கொடுக்கறது அப்படின்னு. இது கரெக்டா நம்ம அனுபவிச்சோம்னா அது பெரிய விருந்து. இது இந்த செக்ஷன். சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க. ஓகே, இப்போ நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இப்போ வச்சுக்கலாம் பிரபு. நீங்க வந்து யூடியூப் பொறுமையா ரெக்கார்டிங் போட்டுக்கோங்க பிரபு. பத்வானி பிரபு, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு இன்னும் 2-3 பாட்டு நான் ரெடி பண்ணிடுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.